எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஷ்மிதா. திஸ் இஸ் மை செகண்ட் மூவி அண்ட் ஃபஸ்ட் மூவி சலீம் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அதில் இந்த மூவியில் வந்து 8 ஹீரோயின், அதில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு இதில் ஒரு சாங் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஷூட் நடக்கிற மாதிரி அந்த ஷூட்டில் தான் நான் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணதில் வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் லலிதமணி மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒர்க்கிங்கில் பண்ணதில் இட்ஸ் ஸோ குட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. கலக்கல் சினிமா நேயர் அனைவருக்கும் சங்கர் கணேஷோட பணிவான நன்றி வணக்கத்தை உங்களுடைய பொற்பாதங்கள் வைத்து வணங்கிக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும் சங்கர் கணேஷ் நிறைய ஒரு 1053 படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டேன். 7 படத்தில் ஹீரோவும் ஆக்ட் பண்ணேன். நிறைய படத்தில் சோலோ பாடினு வந்திருக்கேன். பூக்களை பறிக்காதீங்க, சட்டம் ஒரு இருட்டரை, ஓடம் எங்கே போகுன்னு. அதே போல் தேவியின் திருவிழாவில் நானும் அம்பிகாவும் குறவும் குறத்தி வேஷம் ஆடியிருக்கோம். ஜெகதல பிரதாப் நானும் ராதாவும் அம்மன் டான்ஸ் ஆடியிருக்கோம். கேஎஸ் கோபாலன் சார் படத்தில் வந்து நானும் சீமாவும் டான்ஸ் ஆடி. இப்படி எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு. 1964 மியூசிக் ஆகிட்டு 2014 வரைக்கும் நான் படம் பண்ணிட்டுருக்கேன். இந்த படம் வந்து இயக்குனர்னு ஒரு படம். இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பாம்பே போயிட்டு ஹிந்தி படம் 6 பாட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்தேன். தெலுங்கு படம் அந்த தமிழ் படம் இங்கேயே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இயக்குனர் படத்துக்கு என்னை இசையமைப்பாளர் போட்டதுக்கு அந்த ப்ரொடியூசர் ரஜத், அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் தான் ஹீரோ ஆக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நானே பாடியிருக்கேன். அது ஒரு எனக்கு கடவுளுக்கு கொடுத்த இன்னொரு ஒரு கிஃப்ட்டு, ஒரு யாசகம் தான் சொல்லணும். ஏன்னா நான் பெரிய மியூசிக் ரைட்டர் தாட் போட்டு சொல்ல மாட்டேன். அதனால் இந்த படத்தில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நான் எல்லா பாட்டும் பாடியிருக்கேன். அதே போல் ஜீவா வர்ஷின்னு சொல்லி ஒரு புது பாடகி இந்த படத்தில் எல்லா பாட்டையும் பாட வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெறணும். ஏன்னா இந்த படம் வெற்றி பெற்றால் தான் நிறைய கலைஞர்கள் படைப்பாங்க. ஒரு படம் நல்லா ஆகி அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி நாங்கள் ஒரு 200-300 குடும்பம் படைப்போம். அதனால் இந்த படத்தை தயாரிக்கிற ப்ரொடியூசரும் டைரக்டரும் எல்லாம் நல்லா படம் வெற்றி பெற்று அவங்க நல்லா நிறைய படங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். எங்களை மாதிரி டெக்னீஷியன் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த நல்ல நேரத்தில் இந்த கலக்கல் சினிமா மூலிமா நான் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தரிஷா. இன்றைக்கி ஏஆர்எஸ் கார்டனில் ஷூட் போயிட்டுருக்கு இயக்குனர்ன்ற படத்துக்கு. இந்த படத்துக்கு நான் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறேன். சாங் வித் கொஞ்சம் 3 days 4 days சீன்ஸ் இருக்குது. என்னோடய கேரக்டர் என்னென்னா கொஞ்சம் ரொம்பவே யதார்த்தமான பொண்ணு, ஹெல்ப்பிங், ஹீரோக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு கேரக்டர், ஒரு சாங் இருக்குது ஜிலு ஜிலுன்னு சொல்லிட்டு பேங்காக்கில் போய் ஷூட் பண்ணோம். ரொம்பவே சூப்பரான சாங். நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வணக்கம். என் பேர் புவிஷா. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பரதேசிலையும் சென்னை எக்ஸ்பிரஸ்லையும் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் ஐவ் டன் மை தெலுங்கு மூவி ஆஸ் அ ஹீரோயின் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ ஹீரோயின் இன் தமிழ். இது படம் பேர் இயக்குனர். இதில் என்ன ரொம்ப விசேஷமாக இருக்குன்னா இந்த படத்தில் 8 ஹீரோயின்ஸ் இருக்கும். யூஸ்வலி மற்ற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா 3-4 ஹீரோயின்ஸ் தான் இருப்பாங்க. இதில் 8 ஹீரோயின்ஸ் இருக்கும். இட்ஸ் கோன் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். At the same time, it was very exciting working with sir, working with the Rajat sir, and also with all the heroines. We had so much fun. We are looking forward towards the audio launch next month, as well as the movie is going to get released soon. So we are pretty excited. ரொம்ப thanks. உங்க சப்போர்ட்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. At the same time, like please do watch this movie and please give us your view.
வணக்கம். என் பேர் சந்தனா. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த மூவிலே மெயின் லீடாக ஹீரோயின் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மூவிலே 8 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அந்த 8 ஹீரோயின்ஸ்லேயே நான் தான் மெயின் லீடாக பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கொரியோகிராஃபி வந்துட்டு லலித் மணி மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. இந்த மூவிலே 7 சாங்ஸ் இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு ஓப் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஓப் இருக்குது. அண்ட் ப்ரொடியூசரு ரஜத் சார் அவர் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே எல்லா ஹீரோயினுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கெல்லாம் என்னை ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாருமே ட்ரீம் தான். இந்த மூவி ஃபர்ஸ்ட் டைம் மூவிலே 7 ஹீரோயினை வச்சுட்டு மூவி எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் மூவி நல்லா வந்திருக்கு. அண்ட் ரிலீஸ் எல்லாருமே தேட்டரிலே பாருங்கள். எல்லாருக்கும் புது ஹீரோயின்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், கலக்கல் சினிமா. ஐம் ஸ்ருதி ஃப்ரம் பெங்களூர். நான் ஏற்கனவே மூவிலே வில்லியா பண்ணின்னு இருக்கேன். டோட்டலி இந்த மூவிலே லைக் எல்லா மூவிலே ஹீரோஸ் ஷூட்டிங் இதெல்லாம் இருக்குது. நான் இந்த இதில் ஷூட்டிங்கு, ஃபைட்டிங்கு, அப்புறமா ஸ்டண்ட்டு அதெல்லாம் இருக்குது. டோன்ட் மிஸ் த மூவி ப்ளீஸ். எஸ்பெஷலி டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், அப்புறமா லலிதா மாஸ்டர். ஐ லவ் லலிதா மாஸ்டர். அவங்க சப்போர்ட் கொடுத்தாங்க. நான் பெங்களூர்லேருந்து வந்து இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு எனக்கு. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மூவி. ஐ லைக் டு சே தேங்க்ஸ். ஐ லவ் யூ ஆல், ஹோல் டீம் ஐ லவ். ஹாய், என் பேர் ஜீவா வர்ஷினி. மியூசிக் டைரக்டர் நான். அப்புறம் ப்ளேபேக் சிங்கர். இயக்குனர் படம் இங்கே ஷூட்டிங் நடக்குது. இந்த படத்தில் வந்து தமிழில் எல்லா பாட்டும் நான் தான் பாடியிருக்கேன். அப்புறமா ஹிந்திலையும் பாடியிருக்கேன். தெலுங்குலையும் எல்லா பாட்டும் நான் தான் பாடியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்தது. எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா வந்தது. எம்ஜிஆர் சாங்கு எல்லாமே நான் தான் பாடியிருக்கேன். தெலுங்குலையும் நான் தான் பாடியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. வணக்கம், என்னுடைய பெயர் ரஜத். ஜெயலக்ஷ்மி கோல்டன் ஜூப்ளி ஃபிலிம் சார்பாக கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்கிற பொறுப்பெடுத்து இயக்குனர் என்கிற படத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து கதாநாயகனாகவும் அறிமுகமாகிறோம். இதில் 8 கதாநாயகிகள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இதில் திரைப்பட புகழ் இறை இசை வள்ளல் அண்ணன் சங்கர் கணேசன் அண்ணா அவர்கள் 7 பாடல்களுக்கு எங்களுக்கு இசையமைத்து கொடுத்துருக்காங்க. ஹாங்காங், மலேசியா, பேங்காக் போன்ற நாடுகளில் வந்து படப்பிடிப்புலாம் நடத்திட்டு வந்திருக்கோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயவினை படத்திலேருந்து பொன்னந்தி மாலை பொழுது எங்களுக்கு ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் சினிமா புகழ் அண்ணன் சிவகுமார் அண்ணன் அவர்கள் நடித்த வெள்ளிக்கிழமை விரதத்திலேருந்து ஜிலு ஜிலு என்ற பாட்டும் ரீமிக்ஸ் ஆகியிருக்கு. ரொம்ப சிறப்பாக வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடத்தி இருக்கின்றோம். அதே போல் இதில் வந்து நடனம் அமைத்து கொடுத்துருக்காங்க. பிரபல நடன ஆசிரியர், நடன இயக்குனர் லலிதா மணி மாஸ்டர் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைய தினம் ஆப்பம்மா என்ற சாங் வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணிட்டுருக்கோம். இதில் அண்ணன் சங்கர் கணேசன் அண்ணன் அவர்களும் நானும் இதில் வந்து ஒரு குத்துப்பாட்டு ஆடுறோம். படத்துக்குள்ளே வந்து நான் ஒரு படம் எடுக்கிறேன். அதில் ப்ரொடியூசர் வந்து குத்துப்பாட்டு ஆகணும் அப்படின்வாங்க. நான் குத்துப்பாட்டெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்வாங்க. குத்துப்பாட்டு எடுக்கலாம், உன்னை படத்தை விட்டு ரிமூவ் பண்ணிட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டா வெறுப்பாக வந்து இந்த ஷூட்டிங் நடத்துவேன். அது போன்ற காட்சிகள் தான் இன்றைக்கி வந்து படமாக்கி கொண்டு இருக்கின்றோம். படப்பிடிப்பு அநேகமாக வந்து முடிவடைந்து உள்ளது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த மாதம் ஆடியோ லான்ச், ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வர உள்ளது. மக்கள் இதை ரொம்ப ஆவலாக வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பில் இருக்கின்றோம்.